சீமான் அவர்களுடைய செயல்பாடுகள் என்னவா சார் இருக்கு? தேர்தல் பரப்புரை எப்படி சார் போயிட்டு இருக்கு? சீமான் அதை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருக்கிறாரு. சீமான் ஓட கட்சி நாம் தமிழர் ஈரோடு மாநகராட்சிக்குள்ள நகர்ப்புற உள்ளாட்சியில் 1% வாக்கு தான் எடுத்தாங்க. விவசாய சின்னத்தில் 1% வாக்கு தான் எடுத்தாப்புல. அதிமுக அணி 30% வாக்கு பலத்தோட இருந்தது. எடப்பாடி 2000 ரூபா கொடுத்தாரு. சீமான் யாருக்கும் காசு கொடுக்கல, தன்னோட பிரச்சாரம் தான் 5.3% உயர்ந்து 6.3%க்கு சீமான் வந்துட்டார். எடப்பாடி கொங்கு வேளாளர்கள் 65% வாக்கு அளிச்சும் 2000 ரூபா கொடுத்தும் 5% வாக்கு இழந்துட்டார். இதே இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா 38% வந்த எடப்பாடி பழனிசாமி 25%க்கு போயிட்டார். 7% இருந்த சீமான் 6.5%க்கு போகிறாரு. அப்போ சீமானுக்கு செந்தில் பாலாஜியோட அதிரடி தாக்குதலில் சீமானுக்கு இழப்பு குறைவு தான். ஆனால் அதே இடத்துக்குள்ளே வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவு இழந்திருக்கிறாரு. 66% திமுக அணி எடுத்துக்கிடா ஜெனரல் எலெக்ஷனில். அப்போ அந்த வாக்கு சரியும் போது சீமானுக்கு அதில் ஒரு முக்கியத்துவம் அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிறதும் சீமானுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. இப்போ அந்த மாற்றுங்கிறதுல மோடி அண்ணாமலையும் அதுக்குள்ளே ஒரு ஷேரை எடுக்கிறதுக்கு அவங்களும் களத்துக்குள்ளே வராங்க. சீமானுக்கு போட்டி இல்லாத களங்களில் மதுரை மத்திய மதுரை மேற்கில் தேமுதிக விஜயகாந்த் எமர்ஜான மாதிரி தமிழக அளவில் முடக்குறிச்சி போன்ற இடங்களில் அண்ணன் பைக்கோ எழும்புற மாதிரி எழும்புறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது அரக்கோணத்தில் அது பெரிய அளவில் தெரிஞ்சுது. அரக்கோணத்தில் எஸ்சிபிசி மைனாரிட்டிஸுங்கிற அளவுக்கு ஜெகத்ரட்சன் வெற்றி உறுதின்னு சொல்லும்போது பறைய சமூக மக்கள், கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு எல்லாமே வந்து பெரிய அளவில் சீமானுக்கு திரண்டு வந்தாங்க. இது பர்சன்டேஜில் எதிரொலிச்சிட்டேன்னா சீமான் வந்து தமிழ்நாட்டின் கன்ஷிராமாட்டு பெரிய அளவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரகசிய ஒற்றன் தலைவன் இருக்கிறாரெல்லாம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் பொதுத்தளத்தில் அவங்களுக்கு வன்னியர் ஓட்டு போடுறாங்க, வெள்ளாள கவுண்டர் ஓட்டு போடுறாங்க, உடையார் ஓட்டு போடுறாங்கன்னு எல்லா கம்யூனிட்டியும் அவங்க இது பண்ணி தான் அவங்க தங்களோட ப்ரெசன்டேஷனை கொடுக்குறாங்க. நானும் மறுக்க வரல. சீமானும் வந்து வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருங்கிறதும் கோவை செழியனுக்கு நினைவுனால கொண்டாடுறதும் நிறைய வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட் போடுறதும் செய்கிறாரு. பட் அவருக்கு வந்து சமூகத்தில் யாருக்கு தேவையோ, திமுக அண்ணா திமுகவில் யாருக்கு இடம் இல்லையோ, திமுக அண்ணா திமுக அரசியல் அரங்கத்தில் யாரை ஒதுக்குறாங்களோ 15% பறையர்கள் ஒதுக்கப்படுறாங்க. போதாது. வன்னியருக்கு நாடாக இருக்கக்கூடிய அதிகாரம் பறையருக்கு இருக்காங்கிறதான கொஸ்டின். தேவேந்திர குல வேளாளர்கள் ஒதுக்கப்படுறாங்க. அதாவது ஒதுக்கப்படுறாங்கன்னா ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸில் அவங்களுக்கு ஓபிசி கிளைண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இவங்களை கிளைண்ட்டாக எடுத்து திமுகவோ அண்ணா திமுகவோ பெருசாக பண்ணதுக்கு தயார் இல்லை. அண்ணா திமுக பச்சையாக அது வேளாள கவுண்டர் கட்சி வன்னியர் கட்சியாக போயிட்டு. ஸோ இந்த திராவிட கட்சிகளில் போதுமான அரசியல் அதிகார பலம் இல்லாதவங்க சீமான் பின்னாடி தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அரக்கோணம் கூட்டத்தில் நான் பார்த்தேன். அது நடந்துன்னா சமூக நீதி புரட்சியாக இருக்கும். ரிசல்ட்டில் தான் அது தெரியும். இப்போ சீமானுடைய வளர்ச்சி யாருக்கு சார் இங்கே பாதிப்பு ஏற்படுத்தும்? சீமானோட வளர்ச்சி எடப்பாடிக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சீமானோட வளர்ச்சி எடப்பாடிக்கு பிரச்சனையாக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. எடப்பாடி கிட்ட வெள்ளாள கவுண்டர் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க. அவரை வச்சு அது பார்த்துக்கலாம். வெள்ளாள கவுண்டர் வன்னியர் தவிர பிரயோஜனம் இல்லாத ஜாதிகள், செங்குந்தர், பறையர், லெஸ் பவர்ஃபுல் எம்பிசி, ஓபிசி, முத்தரையர், யாதவர், விஸ்வகர்மா, தேவேந்திர குல வேளாளர், இவங்கெல்லாம் வந்து சீமான் பின்னாடி வண்ணார் நாவிதர் குயவர், இவங்கெல்லாம் சீமானை எம்பவர் பண்ணி விட்டாங்கன்னா சீமான் இவங்களை எம்பவர் பண்ணி விடுவாங்க. தமிழக அரசியலில் அடுத்த கட்ட அதிகார பாய்ச்சல் இதெல்லாம் நடக்கும். இதுதான் பெரியாரிஸ்ட் மொண்டைங்களுக்கு, போலி பெரியாரிஸ்ட் மொண்டைங்களுக்கு தெரியலைங்கிறத கோபத்தில் நான் சொல்கிறேன்.